3.3ல क्वेश्चन नंबर 3 பின்வரும் சார்பின் மதிப்பிற்கு மற்ற 5 முக்கோணவியல் சார்புகளை காண்க அப்படினு क्वेश्चन கேட்டிருக்காங்க. இதுல क्वेश्चन नंबर 5 secant θ = 13/5 θ நான்காம் கால் பகுதியில் உள்ளது. θ வந்து நான்காம் கால் பகுதியில் உள்ளது. அப்ப தீர்வு கண்டுபிடிக்கிறோம். கொடுக்கப்பட்டத முதல்ல எடுத்து எழுதிக்கிறோம். secant θ = 13/5. அப்ப secant θ னா என்னன்னு சொல்லிக்கிறோம்? r/x ன்னு சொல்லிக்கிறோம். secant θ = r/x. அப்ப r ஓட வேல்யூ 13, x ஓட வேல்யூ 5. x r ன்னு தெரியும், y தெரியாது. அப்ப r = √(x² + y² நமக்கு ஃபார்முலா தெரியும். இதுல இருந்து y கண்டுபிடிச்சனா y = √(r² - x²). r ஓட வேல்யூ 13, 13 ஸ்கொயர் பண்ணா 169, x ஓட வேல்யூ 5 ஸ்கொயர் பண்ணா 25, 169 - 25, 169ல 25 போச்சுனா 144. 144க்கு ரூட் எடுத்தனா 12. அப்போ y ஓட வேல்யூ 12. இப்போ நம்ம இந்த டயகிராம் போடுறோம். டயகிராம் போட்டோம்னா நான்காம் கால் பகுதியில் x ஓட வேல்யூ மிக எண்ணா இருக்கும், y ஓட வேல்யூ குறை எண்ணா இருக்கும். அதாவது x ஓட வேல்யூ 5, y = -12, r = +13. இந்த மூணு வேல்யூ நல்லா தெளிவாக தெரிஞ்சால் போதுமானது. இப்போ θ நான்காம் கால் பகுதியில் கொடுத்துட்டாங்க. நான்காம் கால் பகுதியில் காசும் அதனுடைய தலைகீழி மட்டும் ப்ளஸ். நான்காம் கால் பகுதியில் காசு வந்து ப்ளஸ்ஸாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட் எடுத்தோம், நமக்கு சீக்கன் கொடுத்துட்டாங்க. சீக்கனோட தலைகிலி காசுன்னு தெரியும். அப்போ காசு = x/r. அப்போ 13/5 தலைகில எடுத்தோன்னா 5/13. காஸ் θ = 5/13. அடுத்து sin θ கண்டுபிடிக்கிறோம். அப்போ sin θ = y/r. ஒய்யோட வேல்யூ -12, ஆரோட வேல்யூ 13. அப்போ -12/13 sin θ. கொசிகன் என்பது சைனோட தலைகீழி. கொசிகன் என்பது சைனோட தலைகீழி. இது அப்படியே தலைகீழா போடுறோம். தலைகீழா போட்டோம்னா -13/12. அடுத்த tan θங்கிறது y/x, அதாவது எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம்னு சொல்லலாம். அப்போ y-ஓட வேல்யூ -12, x-ஓட வேல்யூ 5, -12/5. tan θ = -12/5. காட் என்பது டேனோட தலைகீழி. அப்போ tan θ = x/y ன்னு சொல்லலாம். அதாவது cot θ = x/y ன்னு சொல்லலாம். அப்போ cot θ = இந்த 12/5 தலைகீழா எடுத்தனா -5/12 cot θ.